அதில் வந்து அதிமுக பின்வாங்குது இல்லை வந்து திமுக போட்டி போடாமல் விளக்கிக்குதுன்னா அது அவங்களோட விருப்பம், அவங்களோட முடிவு. நாம் தமிழர் கட்சி சமரசம் பண்ண போகிறோம். சசிகலா அம்மையாரை 2021 போய் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தாங்க. அந்த சந்திப்புக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டுச்சு. 2010 கட்சி தொடங்கப்பட்டு 16, 19, 21, 24, 26 5 பொதுத்தேர்தல் 5 பொதுத்தேர்தலை கடந்து வந்திருக்கோம். வெற்றி தான் இலக்கு, எப்படியாவது வெற்றி பெற்றா போதும், எப்படியாவது மற்ற கட்சி எடுத்துக்கிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை என தகவல் அப்படின்னு ஒரு செய்தி கட்சி. நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு செய்தி இருந்ததுல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதை கொண்டது வந்து எடப்பாடி பழனிசாமி. அதில் திமுக அரசு வந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ தாவேக அரசும் எடுக்கலை. இந்த நீதியின் வழியத்தான் வெற்றி வந்து வசப்படக்கூடிய ஒன்று. நீதியை குடி தோண்டி பறித்து அறத்தை சாகடிச்சுட்டு அப்படிப்பட்ட வெற்றியை நாங்கள் அடையக்கூடாதுன்னு நினைச்சோம். அதனால திமுக அதிமுக கூட்டணிக்கு போகலை, சமரசம் செய்து கொள்ளலை. ஆனால் வந்து உறுதியாக வரக்கூடிய இடைத்தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற வரவை உறுதியாக வசப்படுத்தும். மதுபான கடையை நீங்கள் மூடுங்க. ஒரு 6 மாத காலமோ 1 வருஷமோ இல்லை 2 வருஷம் கூட இலக்கு வச்சுங்க. இலக்கு வச்சு படிப்படியாக மதுபான கடையை மூடணும். மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்பதற்கு மீட்பு நிலையங்கள் அமைக்கணும் அப்படி இலக்கை வச்சு போகும். அதுக்கு முந்தைய காலம் இருக்குல்ல, 2017 2021 வரைக்கும் அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் இருந்தார். செங்கோட்டையன் காலத்தில் இந்த தனியார் பள்ளியில் ஒப்புதலுக்கு காசு வாங்கப்பட்டதா இல்லை. அதாவது பதவி மேலே வந்து அந்த மோகமெல்லாம் போய் பதவி ஆசை தொடர்ந்து மண்ணாசை பொன்னாசை பொருளாசை கூடாது பௌத்தத்தை தள்ளிட்டாங்கள. அதனால இருக்க மாட்டோம்னா தாவேக்காவில் வேட்பாளர்கள் ஆட்கள் யாரு? திமுகவில் சீட்டு கேட்டு திமுகவில் சீட்டு கிடைக்காம தாவேக்காவுக்கு வந்த ஆட்கள் இருக்கு. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு இடுமாவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அண்மையில் கேள்விப்படக்கூடிய செய்திகள் எல்லாமே ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி குறித்து வந்து ஒரு செய்தி வந்து ரொம்ப அதிக இடத்துல பரப்பப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து 2 பேருமே விரும்புகிறாங்க. குறிப்பாக வந்து கட்சிக்காரங்களும் விரும்புகிறாங்க, கட்சி இல்லாதவங்களும் விரும்புகிறாங்கன்ற ஒரு செய்தி வந்து பரப்பப்படுகிறது. உண்மையிலேயே அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது வந்து நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் சமரசமாக மாறாது? 6 இடங்கள் வந்து அதிமுககாரங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருச்சி கிழக்கு செத்த 7 இடம். இது வந்து 10, 15 கூட உயரலாம். இந்த 15 இடங்கள் வச்சுக்கோங்க. இந்த 15 இடங்கள்னா இதற்கான வேட்பாளர்களை யார் அறிவிப்பா? அண்ணன் சீமான் அறிவிப்பாங்க. இல்லை 15 இடங்களுக்கும் போட்டி போடாமல் ஏதாவது ஒன்றை வந்து விட்டுத்தர போகிறோமான்னா இல்லை. நாம் தமிழர் கட்சியோட மேடையில் திமுககாரங்க அதிமுககாரங்க ஏற போகிறாங்களான்னா இல்லை. இல்லை நாம் அவங்களோட சேர்ந்து நிற்க போகிறோமா, அவங்க மேடையில் ஏற போகிறோமானா இல்லை. அப்புறம் எங்கே இருக்குது பொது வேட்பாளர்? விக்கிரவாண்டியில் வந்து நாம் போட்டி போடுறோம், அதிமுக போட்டி போடலை. அப்புறம் வந்து ஈரோடு கிழக்கு அங்கே திமுக போட்டி போடுது, நாம் போட்டி போடுறோம். அதிமுக பாஜக போட்டி போடல, பாஜக போடல. அங்கே நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டது அக்கா சீதாலட்சுமி. அவங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா, நாம் தமிழர் அதிமுக பாஜகவோட பொது வேட்பாளரா? நாம் தமிழர் வேட்பாளர். அதே தான் இங்கே. இப்போ வந்து அம்பாசமுத்திரம், பெருந்துறை, மதுராந்தகம் எல்லா இடத்தையும் போட்டி போடுறோம். அதில் வந்து அதிமுக பின்வாங்குது இல்லை வந்து திமுக போட்டி போடாமல் விளக்கிக்குதுன்னா அது அவங்களோட விருப்பம், அவங்களோட முடிவு. நாம் தமிழர் கட்சி சமரசம் பண்ண போகிறது இல்லை. இதில் ஒரு 10 நாள் 20 நாட்களாக வந்து பொது வேட்பாளர் அப்படின்னு ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது. அந்த கருத்துவாக்கத்தை வச்சு அவங்களே விமர்சனம் பண்ணுறாங்க. திராவிட எதிர்ப்பு என்னாச்சு, திராவிட கட்சிகள் மீதான விமர்சனம் ஆச்சுன்னு. இப்போ நாங்கள் சொன்னோமா, நாங்கள் வந்து திமுகவோட சேர்ந்து பயணிக்க போகிறோம், அதிமுகவோட சேர்ந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது சொன்னோமா? நெருக்கமாக இருக்கிறீங்கன்றாங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து உங்கள் வீட்டு சீமான் வீட்டு வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் முதலமைச்சர் வந்து திரு சீமானோட ரொம்ப நெருக்கமாக பேசுறாருன்னு நான் சொல்லலை, ஐயா வைகோ சொல்கிறாரு. ரொம்ப நெருக்கமாக ஐயா வைகோவும் அதே இடத்துல உட்காந்தாங்கல்ல. வா கௌதமனோட இல்ல நிகழ்வு. அதில் வந்து இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின், அந்த பக்கம் வைகோ ஒரே இடத்துல உட்காந்தாங்க. அப்போ எல்லாரோட நெருக்கமா? ஒரே சோஃபாவில் உட்காந்தது சீமானும் ஸ்டாலின் தாங்க. அப்படிலாம் பார்த்தா தொலைக்காட்சி வாரத்தில் ஒரே மேடம் தான் எல்லாரும் உட்காந்துருக்கோம். இல்லை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் இதை அப்படி சொல்லலை. அப்போ ஒரு திமுக எதிர்ப்புல ஒரு 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 சுணக்கம், ஒரு அமைதித்தன்மை தாவேக்காவை மட்டும் இல்லை. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு சந்திப்புக்கும் வந்து உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. ஐயா ரஜினிகாந்தை போய் பார்த்தோம். அப்போ சொன்னோம் இந்த சந்திப்புக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. அந்த சந்திப்பில் வந்து அரசியலும் பேசப்பட்டுச்சு, திரைத்துறை சார்ந்தும் பேசணும். ஆனால் அதுக்கு எந்த தொடர்ச்சியும் கிடையாது, எந்த உள்நோக்கம் கிடையாதுன்னு.
ஆனால் அதுக்கு ஒரு வர்ணம் பூசினாங்க, அதுக்கு ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டாங்க. சசிகலா அம்மையாரை 2021 போய் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தாங்க. அந்த சந்திப்புக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டுச்சு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. அதே போல உள்நோக்கம் கற்பிக்கப்படுது. ஆனா நாங்க சமரசம் செய்து கொண்டோமான்னா, நாங்க முன்வச்ச நிலைப்பாட்டுல, கோட்பாட்டுல சமரசம் இல்லாம நிக்கிறோம். 2010ல கட்சி தொடங்கப்பட்டு 16, 19, 21, 24, 26ன்னு 5 பொதுத் தேர்தல். 5 பொதுத் தேர்தலை கடந்து வந்திருக்கோம். வெற்றி தான் இலக்கு. எப்படியாவது வெற்றி பெற்றா போதும். எப்படியாவது சட்டமன்ற பார்லிமென்ட்க்கு போனா போதும். எப்படியாவது குறுகிய காலத்துல ஒரு கட்சி குறிப்பிட்ட அதிகாரத்தை பிடிச்சா போதும்னு நினைச்சிருந்தா, நாங்க குறுக்கு வழியில பயணப்பட்டுருக்கலாமே. கூட்டணி வச்சிருக்கலாம் நீங்க. அப்ப இதுல பாஜக வெளிப்படையாக பாஜக பேரம் பேசினா இருக்கட்டும், பாஜக நாங்க 1000 கோடி தர்றோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், ஊடக வெளிச்சத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், முதலமைச்சர் வேட்பாளர் எடுத்துறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், ஏன் 2024ல அடக்குமுறையை கொடுத்து சின்னத்தை பறிச்சு எண்ணெய சோதனைங்கிற பேர்ல அடக்குமுறையை செலுத்தினா இருக்கட்டும், எதற்குமே நாங்க இடம் கொடுக்கலையே. அடக்குமுறையை பாய்ச்சிறப்பையா இருக்கட்டும், இல்ல அவங்க ஆசை காட்டி பேரம் பேசினப்பையா இருக்கட்டும், நாங்க எதுக்குமே அடிபணிஞ்சு போகலையே. நாம் தமிழர் கட்சி இப்ப மற்ற கட்சி எடுத்துங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை என தகவல் அப்படின்னு ஒரு செய்தி கசியுது. நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு செய்தி இருந்தது உண்டா? தகவல்னாவது செய்தி இருந்தது உண்டா? அப்படிலாம் கிடையாது. என்ன எங்கள் பாதை, எங்கள் பயணம் தனித்துவமானது. நாங்கள் முடிவெடுத்தான் நகர்றோம். அதனால இது போன்ற ஊடகங்களுக்கும் அனுமானங்களுக்கும் கற்பனைவாதங்களுக்கும் நம்ம பொறுப்படுத்த தேவையில்லை. நாம போட்டி போடுறோம். அல்ல அண்ணன் சீமானவர்கள் போட்டி போடணுங்கிறது பெருவாரியான மக்களோட விருப்பமா இருக்கு. அங்கதான் என்ன சொல்றாங்கன்னா, என்டிகேக்கு மட்டும் இல்லைங்க, டிஎம்கே சில பேர் விரும்புறாங்க, சீமான் வரட்டும்பான்னு விரும்புறாங்க. ஏன் விரும்புறாங்க? இப்ப திமுக சேர்ந்தவங்க, அதிமுக சேர்ந்தவங்க, காங்கிரஸ் சேர்ந்தவங்க, பாஜக சேர்ந்தவங்க, இல்ல பொதுவான மக்கள் அப்படின்னு பலர் விரும்புவாங்க. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதை கொண்டது எடப்பாடி பழனிசாமி. அதுல திமுக அரசு கடந்த 5 ஆண்டு காலத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப தாவேக அரசும் எடுக்கல. இதை பத்தி யாரு பேசுவா? அதிமுக பேசாது, திமுக பேசாது, தாவேக பேசாது. யாரு பேசுவா? அண்ணன் சீமான் தான் பேசுவாங்க. அதே போல காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்கமா இருக்கட்டும், பரந்தூரா இருக்கட்டும், எல்லாத்தையும் பேசுவதற்கான தார்மீகம், தகுதி, இந்த மண், நிலம், மொழி என்று பேசுவதற்கான உரிமை கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். அப்ப அண்ணன் சீமான் போனா சட்டமன்றம் நிறைவா இருக்கும். அது ஒருத்தராவது போயிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை கடந்து பொதுமக்களும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்களும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது குறித்தான அறிவிப்பை, அது குறித்தான செய்தியை அண்ணன் சீமான் போட்டி போடுறாங்களா இல்லையாங்கிறத அண்ணன் சீமான் அவர்களே வேட்பாளர்கள் அறிவிக்கிறப்ப அறிவிப்பாங்க. அப்ப செய்தி வரும். ஆனா இப்போதே சொல்லிடலாம், சமரசம் கிடையாது. ஆனா மற்றதை அண்ணன் சீமான் தான் அறிவிப்பாங்க. இல்லை, இப்படி நீங்க முரட்டுத்தனமா சமரசமா இருக்கிறதுனால தான் உங்களால இப்போ பாருங்களேன், தமிழக சட்டமன்றத்துக்குள்ள திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக, விசிக, ஐயுஎம்எல், அப்புறம் ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சி, குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இன்னும் இப்படி எல்லா கட்சியும் இருக்குது. தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போராடி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் ஒருத்தர் இல்லை. அப்போ இப்படி ஏன் உள்ள இருக்கிறாங்க, ரெப்ரசன்ட் பண்றாங்க? ஒரு கொள்கை சமரசத்தை ஒரு இடத்துல பேசி ஒரு மக்களுக்காக நம்ம போய் 4 விஷயத்த செய்ய முடியுங்கிறதுக்காக தான் அதை பண்றாங்க. அப்போ அதை பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க இன்னைக்கு முதன்மை எதிரே யாரை பாக்குறீங்க? தாவேக்க ஆளுங்கட்சியை பாக்குறீங்கன்னும் போது பண்ணா என்ன தப்புன்னு கேட்கறாங்களா? அதே நீங்க கன்சிடர் பண்ண மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இப்படி சமரசம் இல்லாம இருப்பதனால் நீங்கள் பெற்றது என்ன? உங்களது மக்களுக்கு கொடுத்தது என்ன? நாம் தமிழர் கட்சி 5 பொது தேர்தல், முன்பே சொன்னது போல 5 பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி ஏற்றலாம் கூட தன்னோட நம்பகத்தன்மையை, மதிப்பை, மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, தனித்துவத்தை நாம் தமிழர் கட்சி இழக்கிறது. அதனால அடைந்த மக்கள் தற்காலிகமான வெற்றி தோல்விக்காக நிரந்தரமான நம்பகத்தன்மையை, நம்பிக்கையை, மதிப்பை, தனித்துவத்தை ஒருபோதும் இழக்க தயாரா இல்லை. சு வெங்கடேசன் கூட அண்மையில் பேசியிருந்தாரு சேகுவாராவோட பிறந்தநாள் நிகழ்வில். சேகுவாரா ஒருபோதும் வெற்றியை இலக்கா வச்சிருந்ததில்லை. அவர் நீதியைத்தான் இலக்கா வச்சிருந்தாரு. அவர் நீதியும் பக்கம் தான் நின்னாரு, வெற்றியும் பக்கம் நிற்கல அப்படின்னு குறிப்பிட்டார். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு பொருந்தாதுங்கிறது வேற. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும், சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல நாங்க நீதியைத்தான் குறிக்கோளாக கொண்டிருக்கோம். இந்த நீதியின் வழியைத்தான் வெற்றி வசப்படணுமே ஒழிய, நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டு, அறத்தை சாகடித்து விட்டு அப்படிப்பட்ட வெற்றியை நாங்கள் அடையக்கூடாதுன்னு நினைச்சோம். அதனால திமுக, அதிமுகவோடு கூட்டணிக்கு போகலை, சமரசம் செய்து கொள்ளலை. ஆனால் உறுதியா வரக்கூடிய இடைத்தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற வரவை உறுதியாக வசப்படுத்தும், சாத்தியப்படுத்தும், உறுதியாக நாங்கள் வெல்வோம். அதனால அந்த திமுக, அதிமுக செஞ்ச தவறுகளை, அந்த பாவ மூட்டைகளை
நாம் சுமக்க தயாராக இல்லை. நாம் இன்னொரு மதிமுகவா, இன்னொரு தமிழக ஆளுமை கட்சியா, இன்னொரு விசிகாவா இருக்க வரலை. நாம் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு காலம் எடுக்குது, கால தாமதமாகுதுன்னா கூட நாங்கள் வந்து சமரசம் செய்து கொள்ளாமல் அந்த வெற்றியை எதிர்நோக்கி நாம் சீராக உழைச்சி கொண்டே போயிட்டு இருக்கோம். அதனால் வரக்கூடிய இடைத்தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றியை வந்து உறுதி செய்யும். உறுதி செஞ்சு சட்டமன்றத்துக்கு போவாங்க. போய் வந்து அங்கே உறுதியாக வந்து நாம் தமிழர் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பேசுவாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி நிற்கிறதே தாவேக்கா உதவுன்றாங்க. இப்போ நீங்கள் அப்படி இருந்தப்போ தனியாக போய் நிற்கிறீங்கனாலே ஆயிரம் அனுமானங்களும் கற்பனைகளும் இது போன்ற வாத பிரதிவாதங்களும் போகும். நாங்கள் என்ன அவங்களுக்கு சாதகமாகும், இவங்களுக்கு சாதகமாகும், அதெல்லாம் விளைவு. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பாதை பயணம் வந்து எப்போதோ தீர்மானிக்கப்பட்டுச்சு. 2010 கட்சி தொடங்கப்பட்ட மேடையில் அறிவிச்சாங்க, தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நாங்கள் தேர்தல் உடன்பாட்டுக்கு போக மாட்டோம்னு சொன்னோம். இந்த 16 ஆண்டு காலத்துலேயும் அதே நிலைப்பாட்டெலாம் இருக்கும். அப்போ வருங்காலத்தையும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை சமரசம் பண்ண முடியாது. இந்த 50 நாட்களை கடந்திருக்கிறது தாவேக்கா அரசு. இந்த தாவேக்கா அரசு வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் ஊழல் லஞ்செல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் பல மாற்றங்கள் உருவாயிருக்குன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அதற்கான தரவு என்ன? அதற்கான ஆதாரம் என்ன? போகிற போக்கில் 19 சொல்கிறது. சரி, நிறை என்ன இருக்குது, குறை என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? 50 நாள் ஆட்சியே குறை தான். நிறைனா விஜய் சட்டமன்றத்தில் அப்பாவை காணும் அப்படின்னு தேடின மாதிரி நானும் நிறைய தேட வேண்டியது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன நிறைய இருக்கு சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு சிறப்பு அதிரடி படையை அமைச்சிருக்கிறாங்க. 200 யூனிட் மின்சார இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி அது அமலுக்கு வந்திருக்கிறது. இன்னும் உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு நிறைய 200 யூனிட் மின்சாரம் இலவசம் நாங்கள்ல, அதில் சொன்னது வேற, செயல்படுத்தக்கூடியது வேற. பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, அது சொன்னது வேற, செயல்படுத்தக்கூடியது வேற. சிங்கப்பெண் அதிரடி படை, சிங்கப்பெண் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதிரடி படை கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கான அதிகாரம் என்ன? சிங்கப்பெண் அதிரடி படைக்குன்னு பிரத்யேகமாக பயிற்சி கொடுத்து வேலைக்கு ஆட்கள் எடுத்தாங்களா? தமிழ்நாடு காவல்துறையில் இருந்த மகளிரை தூக்கி அந்த பக்கம் போடுறாங்க. அவங்களுக்கு தனித்த சீருடை. அவங்களுக்கு என்ன அதிகாரம்? அவங்க வந்து புலனாய்வு பண்ண முடியுமா? இல்லை வழக்கு போட முடியுமா? விசாரணை பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. அவங்க ரோந்து போகலாம். ரோந்து போகிறப்ப ஒரு குற்றம் நடக்குது, தடுக்கலாம். இல்லை குற்றவாளியை கண்டறிஞ்சிட்டாங்க, அவனை பிடிச்சி தக்க காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம். அதை தாண்டி என்ன அதிகாரம் இருக்குது? ரோந்து தான் இங்கே உங்களோட பணின்னா, அம்மா பெட்ரோல் அப்படிங்கிற ரோந்து படையை ஏற்கனவே உருவாக்குனாங்க. 4 சக்கர வாகனத்தில் போய் ரோந்து போகிறது. அப்புறம் பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு ரோந்து படை, 2 சக்கர வாகனம், தனித்த சீருடை, பெண்கள் மட்டும்தான். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? தமிழ்நாடு முழுக்க வந்து 4 கோடி பெண்கள் இருக்கிறாங்க ஏறக்குறைய. இது வரைக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் 2535 என்னமோ எண்ணிக்கைலாம் இருக்கிறாங்க. இதை மேலும் விரிவாக்கம் பண்ணால் 2700 சேர்த்தா 5000 பேர் வரும். 5000 பேரை கொண்டு இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் 4 கோடி மக்களையும் வந்து 4 கோடி பெண்களையும் வந்து ரோந்து போய் கண்காணித்து பாதுகாப்பை சாத்தியப்படுத்த முடியும்? அப்படி இல்லைங்க. எங்கெல்லாம் வந்து டாக்ஸிக்கா இருக்கோ, ஒரு மதுபான கடைக்கு பக்கத்துல, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல, கல்லூரிக்கு பக்கத்துல, அங்க நீங்க அந்த முடிவையே நீங்க வந்து தவறுன்றீங்களா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல முதன்மை காரணியாக இருப்பது, மூல காரணமாக இருப்பது போதை, மது. உண்மைதான். அப்ப தமிழ்நாடு முழுக்க மது கடைகளை மூடுவதற்கு தாவேக அரசு முடிவெடுத்திருக்கா? 717 கடையை மூடினாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டாருங்க அவரு. எடப்பாடி பழனிசாமி வர்றப்ப பாரம் முன்னாடி இதோட சேர்த்து, ஜெயலலிதா வர்றப்ப 500 கடையை மூடினாங்க, ஸ்டாலின் ஐயா வர்றப்ப அவங்க 500 கடையை மூடினாங்க. ஆனால் வருமானம் குறைஞ்சான குறையலை. அதே போல் 717 கடங்கிறாங்க. அதுலேயும் பல குளறுபடிகள் இருக்குது, பல இடங்களில் மூடலை அப்படிங்கிற குறைபாடும் இருக்குது. இந்த 717 கடையை மூடினாலும் எங்கே மூடுறீங்க? நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில், கல்லூரிக்கு அருகாமையில், இல்லை கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடையை மூடுறீங்க, இன்னொரு இடத்த திறப்பீங்க. இப்போ மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மதுபான கடையினால மக்களுக்கு பாதிப்பு இல்லையா? துவக்க நடவடிக்கைன்றார் அவர். அப்போ இலக்கு என்ன? மதுவிலக்கு உங்கள் இலக்கா? அந்த துறைக்கு பேர் வந்து மதுவிலக்கு துறை தான். ஆனால் இவங்க மது விற்பனை துறை போல திமுகவும் அதிமுகவும் மதுபானத்தோட விற்பனை வந்து அதிகப்படுத்த தான் இலக்கா வச்சு வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த தாவேக அரசில் மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவாங்களான்னா சாத்தியப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ மதுபான கடைகளை வீதிக்கு வீதி திறந்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்களோட அந்த புழக்கத்தையும் வச்சுட்டு எப்படி பெண்களுக்கு தானே குற்றம் தடுப்பீங்க? கடந்த 10 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் திமுக அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கொடும் செயலாட்சியின் விளைவு தாங்க இந்த மாதிரி ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு இருக்குது. நானா பண்ண திமுகவின் பிழைன்றார் முதலமைச்சர். மதுபான கடையை நீங்க மூடுங்க,
ஒரு 6 மாத காலமோ 1 வருஷமோ இல்லை 2 வருஷம் கூட இலக்கு வச்சுங்க. இலக்கு வச்சு படிப்படியாக மதுபான கடையை மூடணும், மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்பதற்கு மீட்பு நிலையங்கள் அமைக்கணும் அப்படின்னு இலக்கை வச்சு போங்க. அதே போல் போர்க்கால அடிப்படையில் நீங்கள் ஒரு தனி படை அமைச்சு சிறப்பு அதிகாரம் கொடுத்து சிறப்பு பயிற்சி கொடுத்து இந்த கஞ்சா அப்படின்னு போன்ற போதை பொருட்களின் புழக்கத்தை வந்து முற்றிலுமாக தடுத்துங்க. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் செய்யலையே. மராத்தனில் ஓடி போதையை விடு, விளையாட்டில் ஆர்வம் காட்டு அப்படிங்கிறாங்க. எந்த ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு போதைன்னு எதை சொல்றாங்க? ட்ரக்குங்க. போதைன்னா எல்லாமே தான் அடங்குது. மதுவும் அடங்குது, கஞ்சா அடங்குது, அபின் அடங்குது. மதுபான கடையை நீங்களே நடத்திக்கிட்டு போதையை விடுனா விடுவானா? நீங்க நடிக்கிற படங்களை அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். மது விலக்கு அப்படிங்கிறது ஒரு நீண்டகால இலக்கை அந்த நீண்டகால இலக்கை நோக்கி பயணப்படுவதற்கு என்ன திட்டத்தை வகுத்திருக்கீங்க? அதை ஒண்ணும் செய்யலையே. உங்க அமைச்சர் மேலேயே போதைப் பொருள் பயன்படுத்தாத குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் எல்லாம் அபத்தமா இருக்கு, சப்பை கட்டா இருக்கு. அப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்கல, அப்புறம் எப்படி போதைப் பொருள்? 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஏதோ ஒரு எப்போது பயன்படுத்தினாலும் தப்புதான், தவறுதான். இல்ல அது போதைதான் யாரும் உறுதிப்படுத்தலையே இப்ப வரைக்கும். எப்படி உறுதிப்படுத்த முடியும் நம்மளால? என்னன்னா நீங்க ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில நீங்க அந்த போதைப் பொருள் அந்த விசாரணை இது பண்ணுவாங்கல்ல, சோதனை பண்ணுவாங்கல்ல, மருத்துவ சோதனைக்கு உட்படுத்துங்க. பயன்படுத்தாரா பயன்படுத்தலையா மக்கள் சொல்லுங்க. நம்பகத்தன்மை வேணும்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் இல்லாது வெளிமாநிலத்திலிருந்து ஆட்களை இறக்கி மருத்துவ சோதனைக்கு உட்படுத்துங்க. அதை செஞ்சு நிறுவீங்க. அவர் குற்றமற்றவர் அப்பழுக்கற்றவர்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை அப்பழுக்கற்றவர் கிடையாது குற்றவாளி அப்படின்னா நடவடிக்கை உட்படுத்துங்க. அமைச்சரை விட்டு நீக்குங்க, சட்டமன்ற உறுப்பினர் பதவி விட்டு விலக சொல்லுங்க, கட்சி விட்டு நீக்குங்க, கைது பண்ணி உள்ள போடுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டேன், மராத்தனை மட்டும்தான் ஓடுவேன்னா இதெல்லாம் நாடகம் தான். சரி, 50 நாட்கள்ல உங்களுக்கு இது ஒண்ணுதான் மிகப்பெரிய பிரச்சனை தெரியுதா? அதான் சொல்றேன். எல்லாமே கல்வி பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த பல தனியார் பள்ளி அமைப்புகள் சொல்றாங்க, போன ஆட்சி காலகட்டத்திலலாம் கொடுமையா லஞ்சம் வாங்கினாங்க, இந்த ஆட்சியில அப்படி நடக்கவே இல்லைன்னு, சிறப்பாக நடக்கிறது ஆட்சின்னு அவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. 2 செய்தி. அப்ப கடந்த காலத்துல யார் லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்க அத்தனை பேரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டறிஞ்சு வழக்கு தொடுக்கட்டும், கைது பண்ணட்டும். பிடி அரசகுமார் கைது பண்ணிட்டாங்க. அவர் திமுக நிர்வாகி, 100 கோடி லஞ்சம் வாங்கிட்டாரு. இப்ப கடந்த காலமா 2014 எல்லா துறையிலையும் ஓட்டையாக்கிட்டாங்க, அதெல்லாத்தையும் சரி பண்ணி வர்றோம் அப்படிங்கிற. இப்ப நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேல நடவடிக்கை எடுங்க, தாராளமா எடுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு முந்தைய காலம் இருக்குல்ல, 2017 2021 வரைக்கும் அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் இருந்தார். செங்கோட்டை காலத்துல இந்த தனியார் பள்ளிகளின் ஒப்புதலுக்கு காசு வாங்கப்பட்டதா இல்லையா? நடவடிக்கை பார்த்த விசாரிச்சா தான் தெரியும். என்ன முந்தைய ஆட்சியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காலம் வரும். அதே போல செங்கோட்டை காலமும் வருது. அப்ப அவரே நடவடிக்கை உட்படுத்துங்க, வரவேற்கிறோம், அதை செய்யுங்க. போற போக்கில் வந்து லஞ்சம் வாங்கினாங்கன்னா பொத்தமொதல் சொல்லிட்டு போக கூடாது, நடவடிக்கை உட்படுத்துங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை உங்க கட்டுப்பாட்டுலாம் இருக்குது. உங்களுக்கு ஏவாவேலு மேல டிவிஎஸ் நடவடிக்கை எடுத்திருக்குது, அது உங்களுக்கு வந்து பாராட்டத்தக்கது அல்ல. என்னங்க அல்லது அவர் மேல அவர்கிட்ட போய் ரைட் நடத்தி இருக்காங்க, அவர் எவ்வளவு விசாரணை பண்ணிருக்காங்க, நீங்க தண்டனையை பெற்றுக் கொடுங்க, வரவேற்கிறோம். அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை கீழே வழக்கு இருக்கக்கூடிய ஆட்களை உங்க கட்சியில சேர்க்க மட்டும் முடிவெடுப்பீங்களா? நாளைக்கு சேர போறாரே விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், 2 பேர் மேலையும் லஞ்ச ஒழிப்புத்துறையோட வழக்கு நிலுவையில் இருக்கு. அவங்க தாவேக்காவுக்கு போனாங்கன்னா எப்படி வழக்கு நேர்மையா நடக்கும்? நிரூபிக்கப்படலன்றாங்க. அவ எந்த வழக்கு இருக்கே தவிர குற்றவாளி நிரூபிக்கப்படல. அதனால போய் யாரை நீ ஏத்துக்குவீங்க குற்றவாளி அப்படின்னு? ஜெயலலிதா அம்மையார் மீது நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி தான் அவங்க. அதை ஏத்துக்கிட்டீங்களா? ஊழல்வாதி ஏத்துக்கிட்டீங்களா? அப்ப எப்படி இந்த விசாரணை நேர்மையா நடக்கும் கேட்குறேன். இப்ப வைத்திலிங்க வந்து அவர் மேல அதிமுக இருக்கிறப்ப வழக்கு போட்டாங்க, அவர் திமுக வர்றாரு. திமுக வந்த உடனே வழக்கு ஒன்றும் இல்லாம ஆகுது. கடைசி நேரத்தில் இதுக்கு முகாந்திரம் இல்லை, போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு வழக்கை நீர்த்து போக செய்யறாங்க. அதே போல இவர் தாவேக்காக்கு வந்தா விஜயபாஸ்கர் மேல, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல போடப்பட்ட வழக்கெல்லாம் நீர்த்து போகும். விசாரணை எப்படி நடக்கும்? அப்ப என்ன கேட்குறேன், இன்னும் நிரூபிக்கப்படலைங்கிறாங்க. அப்போ 2க்கும் வாய்ப்பு இருக்குல்ல, குற்றவாளியாகவும் இருக்கலாம், குற்றவாளி இல்லாமல் இருக்கலாம்னு வாய்ப்பு இருக்குல்ல. 50-50 தானே. அப்ப குற்றவாளியா ஆகலாங்கிறதுக்கு அந்த அளவுக்கு வழக்கு எப்படி போகும்? என் கேள்வி என்னன்னா, இப்போ விஜயபாஸ்கருக்கோ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கோ அரசாங்கத்துல பதவி கொடுக்க போறாங்களா? அவங்க ஒரு கட்சியில போய் சேர போறாங்க. இப்போ இல்ல ஒரே ஒரு எல்லா கட்சியிலயும் எனக்கு தூய்மையானவர்கள் இருக்கணும்னா
ஒரு கட்சி இப்ப நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சி, பாஜக, காங்கிரஸ் எல்லா கட்சியும் தூய்மையாளர்கள் தாங்க இருக்கிறாங்க. அது பிரச்சனை நீங்க என்ன சொல்றீங்க? சர்டிபிகேட் கொடுக்க முடியுமான்னு என்ன கேக்குறேன். சொல்றீங்க? அதாவது அரசாங்கத்துல வந்தா பேசுங்க. அதாவது அரசியல் நான் கட்சி தானே சொல்றேன். இருக்காங்க. இப்ப அதிமுகங்கிற கட்சியை வந்து ஊழல் சக்தி அப்படின்னு விஜய் சொன்னாரா? சொன்னாரு. யாரை மையப்படுத்தி சொன்னாரு? எம்ஜிஆரை மையப்படுத்தியா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து எரிசாராய ஊழல் இருக்கு. அதே போல வந்து அதே போல ரே கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த எம்ஜிஆரை மையப்படுத்தி விஜய் வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொல்லல. ஜெயலலிதா அம்மையார் வந்து நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளினா கூட அவங்கள மையப்படுத்தின்னு சொல்லல. அப்புறம் யாரை மையப்படுத்தி சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி தான் ஊழல்வாதின்னு சொல்றாரு. அப்ப எடப்பாடினா எடப்பாடி மட்டும் இல்லை, எடப்பாடி அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவங்க. எடப்பாடி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஆள் தான் செங்கோட்டையன், MC சம்பத்து, உடுமலை ராதாகிருஷ்ணன், வெள்ளமணி நடராஜன், அப்புறம் கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவங்க. 2017லேருந்து 2026 வரைக்கும் பல துறைகளில் வந்து ஓட்டை ஏற்படுத்திட்டாங்க. அந்த ஓட்டைகளை அடைச்சிட்டு இருக்கோம்னா யாரோ வச்சு அடைப்பீங்க? யாரு ஓட்டையை ஏற்படுத்தினாங்களோ அவங்கள வச்சு அடைப்பீங்களா? அது எப்படி முன்முடிவு வரும்னு கேக்குறேன். கட்சியில அப்ப சேர்க்கறதுனால 2000 அவங்கள வச்சு ஆட்சி பண்ண போறாரு, அவங்க அரசாங்கத்துல பங்கெடுக்க போறாரு முன்முடிவுக்கு நீங்க ஏன் சார் இருக்கீங்க? அவர் சட்டமன்றத்தில் என்ன பேசுறாரு? நாங்க ஊழல் செய்ய மாட்டோம், செய்யவும் விட மாட்டோம், செஞ்சவங்களும் விட மாட்டோங்கிறாரு. கடந்த காலத்துல யார் செஞ்சா? திமுக, அதிமுக தான் செஞ்சிருப்பாங்க. நிரூபிக்கப்பட்டது யாரு? யாரும் நிரூபிக்கப்படல. நிரூபிக்கப்பட்டது ஜெயலலிதா, சசிகலா அம்மையார் மட்டும்தான். இதுல மற்றவங்களாம் ஊழல் செஞ்சாங்கிறதான் தாவேக்காவோட பார்வை. அந்த பார்வையிலேருந்து விஜயபாஸ்கரும், MR விஜயபாஸ்கரும், கடம்பூர் ராஜும், உடுமலை ராதாகிருஷ்ணனும், வெள்ளமணி நடராஜனும், செங்கோட்டையனும் இல்லை மற்ற ஆட்களும் எப்படி விதிவிலக்காகிறாங்க? அப்ப யார் மேல ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டினீங்களோ அவங்கள பூரா அவங்க கட்சியை சேர்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி நீங்க லஞ்சத்தை ஒழிப்பீங்க, ஊழலை ஒழிப்பீங்க? திமுக, அதிமுக வாக்கு காசு கொடுத்துச்சு, நாங்க காசு தரல அப்படிங்கிறாரு. ஆனா தாவேக்காவுக்கு காசு கொடுத்துச்சு, அது வேற பக்கம். இதுல திமுக, அதிமுகவை சேர்ந்தவங்க வாக்கு காசு கொடுத்தாங்கன்னா மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், சத்யபாமா இவங்கெல்லாம் வாக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம்னா 25 கோடி 30 கோடியை கொட்டி வச்சாங்களா இல்லையா? அப்ப 30 கோடி 40 கோடியை கொட்டி வச்சு எம்எல்ஏ ஆனா இவங்க எதுக்காக 30 நாட்களுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றாங்க? அதாவது பதவி மேல வந்து அந்த மோகமெல்லாம் போய் பதவி ஆசை துறந்து மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை கூடாதுன்னு பௌத்தத்தை தழுவிட்டாங்களா? நான் சொல்றேன் ஏன் காரணம் நான் சொல்றேன். அதிமுக என்ற கட்சி உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்புல சமரசம் பண்றாங்க, திமுக கூட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு காதர் மொய்தீன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகலாம் வாங்கன்னு கூப்பிட்டாரு சார் அவர் சொல்றாருன்னும் போது இதனுடைய கொள்கையிலே விலகிட்டாங்கன்னும் போது நான் எது கட்சியில இருக்கணும், நான் தூக்கி போட்டு போறேன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போறாங்க. எம்எல்ஏ பதவியோட போல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. அப்ப எதுக்கு நான் கட்சியில இருக்கணும்னு நினைக்கிறாங்க சார்? அப்ப எப்ப விலகிருக்கணும்? நீங்க அப்பவே வெளியேறிட்டாங்களே. அப்ப விலகலையே. அதுக்கு பிறகு 10-15 நாள் கழிச்சு இந்த கட்சி தேருமா தேராதான்னு அலசி பார்த்துட்டு தேராது அப்படின்னு இந்த பக்கம் வர்றாங்க. எங்க ஒரு ஆதரவாளர்கிட்ட பேசணும், சொந்தத்துல பேசணும், கூடி முடிவெடுக்கணும், ஒரு செயலாளர்கிட்ட பேச வேணாமாங்க? நாட்டு மக்கள் எடுத்தவங்க ஒருத்தர் முடிவெடுக்க முடியுமா? நாட்டு மக்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். சரி, நீங்க வந்து இப்படி வச்சுக்கோமே, இதுல வந்து அதிமுக வந்து திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுச்சு, அதனால இருக்க மாட்டோம்னா தாவேக்காவில் வேட்பாளர் ஆட்கள் யாரு? திமுகவில் சீட்டு கேட்டு திமுகவில் சீட்டு கிடைக்காம தாவேக்காவுக்கு வந்த ஆட்கள் இருக்கு. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் இருந்துச்சுல்ல, அந்த கூட்டணி கட்சியோட தயவுல தான் ஆட்சியே இருக்குது. அப்ப அது பரவாயில்லையா? அது ஒரு கால சூழலுங்க, அது ஒரு புறச்சூழல் உருவாயிருச்சு, பெரும்பான்மை இல்லைன்னு மாதிரி ஏதாவது வார்த்தையை போட்டுக்கலாம். எசகி சுப்பா யாருன்னு ஊருக்கு தெரியும், விஜயபாஸ்கர் யாருன்னு ஊருக்கு தெரியும். விஜயபாஸ்கர் முதல்ல தாவேக்காக போறன்னு மட்டும் சொல்லலை, அவர் திமுகவுக்கு போறதுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. திமுக சேர்த்துக்க தயாரா இல்லைன பிறகு அவர் தாவேக்கா பக்கம் வர்றாரு. அப்ப அவங்களுக்கு வந்து கொள்கையோ கோட்பாட்டு முழக்கமோ பொது நலனோ இல்ல மக்களோட நலவாழ்வோ அதெல்லாம் கவலை கிடையாது. எங்க இருந்தா நம்ம வண்டி ஓட்ட முடியும், நம்ம பிழைக்க முடியும், அது வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு எதிராளம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தாவேக்கா குறித்து பேசுறீங்கல்ல, இது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை, சீரியஸான பிரச்சனை. அதுதான் அதை குறித்து பேசாம அறிவுஜீவிகள் எல்லாம் யூகங்கள் அடிப்படையில் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திருமாவளவன் பேசுறாரு அதிமுக உட்கட்சி பத்தி பேச தயாரா? நீங்க அதிமுக உட்கட்சி விவகாரம் அப்படின்னா இப்ப என்ன சொல்லலாம்? ஜெயலலிதா அம்மையாரா, சசிகலாவா, OPS-ஆ, தீபாவா அப்படி பிரச்சனை வந்தப்ப
உட்கட்சி விவகாரம் பேசாதீங்க அப்படின்னு அமைதியா இருக்காங்களா? குடும்ப பிரச்சனை அப்படின்னா பேசாம இருக்கலாம். தனிநபர் சிக்கல் அப்படின்னா பேசாம இருக்கலாம். உட்கட்சி விவகாரம்னா ஒரு கட்சிங்கிறது ஒரு பொது சொத்து தான், மக்களுக்கான நிறுவனம் தான். அதான் சொல்றேன், அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனை பத்தி பேசுங்க, அது குதிரை பேரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு ஒரு மறைமுகமா அதாவது அதிமுகவில இருந்து ஒரு பொறுப்புல இருந்து நீக்குறாங்க, அமர்த்துறாங்க, மாத்துறாங்கன்னா அது உட்கட்சி விவகாரம். நீ மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வாக்கு செலுத்தின மை அழியறதுக்குள்ள 30 நாளுக்குள்ள ராஜினாமா பண்றேன்னா இதுக்கு பேர் என்ன? எடப்பாடி பழனிசாமி இயலாத தன்மை, அவருடைய அனுபவமின்மை, அவருடைய தலைமை பொறுப்பு இல்லாத ஒரு தன்மையின் காரணம். நான் 100 விழுக்காடு ஒத்துக்கிறேன். இதுல எதுல வந்து விஜய் தகுதி பெற்றிருக்காரு? அது விஜய்க்கு வந்து விஜய்க்கு அவங்க விரும்பி போறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை நான் எடப்பாடி பழனிசாமி வைக்கப்பட்ட விமர்சனத்தில் ஏத்துக்கிறேன். ஆளுமை பண்பு இல்ல, அவருக்கு வந்து எந்த அவர் தலைவருக்கான தகுதி இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப விஜய்க்கு என்ன இருக்குங்க? அவங்க விரும்புறாங்க. அது என்ன சொல்றேன், இங்க இனிமே எதிராளம் இல்ல. அதிமுக ஆளுங்கட்சி ஆகாது, அதிமுக எதிர்கட்சியா கூட ஆகாது. அதிமுகவில் இனி வந்து முன்னோக்கி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப தாவேகா வந்து ஆளுங்கட்சியா இருக்கு, 5 ஆண்டு காலம் இருக்க போறாங்க. அப்ப அங்க போய் வண்டி ஓட்டலாம், நம்ம பிழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இடம் மாறி வர்றாங்க. அவ்வளவு நடக்குது. இல்ல இதுல வெறும் தாவேக்கா மட்டும் தான் பிழை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அதிமுக திமுகவோட பிழைகள் எல்லாம் நாடு அறியும். தாவேகாவை தான் புனித பிம்பம் கட்டி அவங்க அதை வந்து காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. இதுல திமுகவுக்கு அதிமுகவுக்கு தாவேகா சளைத்தது இல்லை அப்படிங்கிறத என்னோட கருத்து. பொறுத்ததும் பார்க்கலாம். பல விதமான கருத்துக்களுக்கு பளிச்சுங்கன்னா மிக்க நன்றி. நன்றி, விமர்சிக்கலாம். வணக்கம்.